Welcome to Aurora Chemistry for everyone. எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்திலிருந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு தான் மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னது, அதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, சில ரூல்ஸை யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பரை ஒரு எக்ஸாம்பிளை வச்சு தெளிவாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர்? ஆக்சிடேஷன் நம்பர்ங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த எலிமெண்ட்டை தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சில செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணி கிடைக்கிறது தான் ஆக்சிடேஷன் நம்பர். இது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி ஜீரோவாக இருக்க முடியும். இதனுடைய ட்ரெண்ட் ஒரு பீரியாடிக் டேபிளில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ், அதாவது மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன்ஸ் நம்பர் இருக்கும். அதேமாதிரி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின், ஆக்சிஜன், இதெல்லாம் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் எப்பவுமே நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் தான் இருக்கும். பட் சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, அதையும் நம்ம தெளிவாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எப்படி ஒரு காம்பவுண்டுக்குள்ள வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய முடியும். அப்புறம் வெதர் த ஆட்டம் இஸ் ஆக்சிடைஸ்டாக இருக்கா இல்லாட்டினா ரிடியூஸ்டு ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஆக்சுவலாக நிறைய ரூல்ஸ் தான், பட் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் ஆக்சிடேஷன் நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சிடேஷன் நம்பர் எதுக்கு நம்மளுக்கு தேவைன்னா, ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ரூலை பார்ப்போம். இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் ஜீரோ. ஃப்ரீ ஸ்டேட்னா என்னது? ஃப்ரீ ஸ்டேட்னா அன்கம்பைன்டு ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஜீரோ. அதே மாதிரி ஆக்சிஜன், சோடியம் இதெல்லாம் அன்கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஜீரோ தான். Next, second rule, the algebraic sum of oxidation number of all the atoms in a compound must be 0. இப்போ ஒரு நியூட்ரல் காம்பவுண்டை நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து எப்படி இருக்கணும், டோட்டல் வந்து ஜீரோவாக இருக்கணும். தேர்ட் ரூலை பாருங்கள், ஃபார் மோனோஅட்டாமிக் அயான்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு த சார்ஜ் ஆன் த அயான். இப்போ Fe3+ பார்த்தீங்கன்னா அது மேலே 3+ இருக்குது இல்லையா, அதனால ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3 தான். இப்போ அது இது O2 மைனஸ் இருந்ததுன்னா அதனுடைய சார்ஜ் வந்து -2 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இருக்கும். ஃபோர்த் ரூல், ஃபார் பாலி அட்டாமிக் அயான்ஸ் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் த அயான்ஸ் மஸ்ட் ஈக்குவல் டு சார்ஜ் ஆன் த அயான்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், CO3 2- அயான்ஸ், இது கார்பனேட் அயான், இது மேலே என்ன இருக்குது, சார்ஜ் 2- இருக்குது. ஸோ அதனால இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர், இந்த கார்பனேட் பாலி அட்டாமிக் அயான்ஸுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2. அடுத்து ஃபார் ஃபிஃப்த் ரூல் பாருங்கள், ஃபார் ஆல் அல்கலி மெட்டல்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் +1. அது லித்தியமாக இருக்கட்டும், சோடியமாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே என்னது +1 தான் ஆக்சிடேஷன் நம்பர். ஃபார் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் +2. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா +2 வந்து ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கும். செவன்த் ரூல், ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸில் வந்து ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா. ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் -2. ஆனால் சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. பெராக்சைடு, இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு, சோடியம் பெராக்சைடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் -1. சூப்பர் ஆக்சைடு அதில் வந்து -1/2 இருக்கும். அடுத்தது ஹைட்ரஜன். ஹைட்ரஜனும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா விதமான ரியாக்ஷன்லையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டு. அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1 இருக்கும் ஜென்ரலாக. பட் எக்ஸப்ஷன் வந்து பைனரி காம்பவுண்ட்ஸ். பைனரி காம்பவுண்ட்ஸ்னால் என்னது, 2 எலிமெண்ட்ஸ் கம்பைன் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரைட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1 இருக்கும். நெக்ஸ்ட் இது ஹாலோஜன். ஸோ ஹாலோஜன் வந்து ஹாலைடு அயான்ஸாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைடு, புரோமைடு, அயோடைடு, அந்த மாதிரி அயான்ஸாக இருக்கும்போது அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1 இருக்கும். பட் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. எப்போனா வென் கம்பைன் வித் ஆக்சிஜன். எதனால் இந்த எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனும் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அதே மாதிரி ஹாலோஜன் ஃப்ளூரினும் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அதனால தே ஹேவ் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். அசைன் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் அண்டர்லைன்ட் எலிமெண்ட்ஸ் K2Cr2O7. இதில் சிஆருக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் சிஆருக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு.
ஸோ நம்ம ரூல் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ரூல் படி நம்மளுக்கு என்னது, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி கேக்கு வந்து +1. சிஆருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் குரோமியத்துக்கு. ஆக்சிஜனுக்கு தெரியும் -2. ஸோ பாருங்கள், ஸோ 2 × +1. ஏன் 2 போட்டிருக்கோம்? பொட்டாசியம் வந்து K2, அதனால 2 × +1. சிஆருக்கு நம்ம எக்ஸ், ஏன்னா நம்மளுக்கு சிஆருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 சிஆர் இருக்கிறதுனால நம்ம வந்து 2x போட்டிருக்கோம் +7. ஆக்சிஜன் வந்து 7 இருக்கிறதுனால -2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பாருங்கள் என்ன கிடைக்கும்ட்டு. ஸோ 2x இங்கே வச்சுக்கிடுவோம். மற்றதெல்லாம் இந்த சைடில் நம்ம கொண்டு போனோம்னா -2 + 14. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 2x தான். ஸோ நம்ம எக்ஸுக்கு கண்டுபிடிச்சோம்னா 12/2, ஸோ 6. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரோமியம் வந்து எவ்வளவு, +6 இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். CH2F2 இதில் வந்து கார்பனுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் x + 2 × +1. ஏன்னா கார்பன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அது எக்ஸாக வச்சுட்டு ஹைட்ரஜனுக்கு வந்து +1. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 × +1 போட்டிருக்கோம். அப்புறம் ஃப்ளூரினுக்கு வந்து -1. ஸோ 2 × -1. இது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் காம்பவுண்ட் வந்து 0 இருக்கணும் இல்லையா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அடுத்து பாருங்கள், ஸோ எக்ஸ் அந்த சைடு வச்சுட்டு -2 + 2 இருக்கும்போது -2 + 2 நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் இன் CH2F2 இஸ் 0. ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டினா 0வாகவும் இருக்கலாம். இப்போ அடுத்த ஒன்றுக்கு போகலாம். ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர். நம்ம இப்போ 0 ஆக்சிடேஷன் நம்பரை பார்த்தோம், அடுத்து ஒரு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை பார்த்தோம் இல்லையா? ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர், அது என்ன ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர்? இதில் பாருங்கள் Br3O8ல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து எக்ஸ் வந்து 16/3 இருக்குது. ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷன் இல்லை இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் வந்து ஷேர் ஆகாது. ஒன்லி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் இல்லையா? லாஸ் இல்லாட்டி கெயின் நடக்கும். ஆனால் ஃப்ராக்ஷனில் வந்து அது மூவ்மெண்ட் இருக்காது. அப்போ என்ன ஃப்ராக்ஷன் ஆக்சிடேஷன் நம்பர்? ஸோ ஃப்ராக்ஷன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது நம்மளுக்கு நல்லா தெரியணும்னா அதுக்கு அந்த காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இதுதான் Br3O8 ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினலில் இருக்கிற பிஆரும் 3 ஆக்சிஜன் ஆட்டத்தோட கம்பைன் ஆகிருக்கு. பட் அந்த சென்டரில் இருக்குது இல்லையா பிஆர், அது வந்து 2 ஆக்சிஜனோட தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், அதனால் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கிடைக்கும்? பிஆருக்கு இந்த ஃபஸ்ட்டு டெர்மினல் ஆட்டத்துக்கு +6. ஏன் +6? ஏன்னா புரோமின் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். அதனால் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன நடக்கும், ஆக்சிஜனுக்கு வந்து போயிடும் இல்லையா? ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதனால் +2. ஸோ 3 ஆக்சிஜனுக்கு அது +2 +2 +2 3 டைம்ஸ் கொடுக்கறதுனால +6. பட் அதே இது சென்டர் பிஆரில் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன், அதனால் எப்படி இருக்கும், +4 தான். ஸோ +2 எலக்ட்ரான்ஸ் ஃபார் இந்த ஆக்சிஜனுக்கு, அடுத்த +2 ஆக்சிஜன் 2 வந்து இந்த ஆக்சிஜன் கொடுக்கும். அப்போ நெக்ஸ்ட் டெர்மினல் ஆட்டத்துக்கு என்ன இருக்கும், ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? எஸ், +6 தான். ஏன்னா 3 டெர்மினல் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் +2 எலக்ட்ரான்ஸை கொடுக்கறதுனால +6 தான் கிடைக்கும். இப்போ சம்மரியை பார்த்துருவோம். ஆக்சிடேஷன் நம்பர் denotes the oxidation state in a compound asserted according to set of rules. இது பொதுவாக எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பாசிட்டிவாக இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை வெதர் த ஆட்டம் இஸ் இன் ஆக்சிடைஸ்ட் ஆர் ரெடியூஸ்டு ஃபார்மா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். Fractional oxidation state is the average oxidation state of the element and reality can be shown with the structures only. Only with the structures தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.